அடுத்த உபதலைப்பு வரதட்சணை பெரும் கொடுமை. நாம் ஊதாரித்தனமாக செலவு செய்து பிறரையும் இந்த வழியில் போவதற்கு சபலப்படுத்தி கடனாளியாக்குவது தப்பு என்றால், நாம் எந்த செலவும் செய்யாமல் இன்னொருத்தனை நம் பொருட்டாகவே பெரிய செலவுக்கு ஆட்படுத்தி கடனாளியாக்குவதோ அதைவிட மகா தப்பு, பாபம் என்றே சொல்லணும். வரதட்சணையாலும் பட்டாடோப கல்யாணத்தாலும் எத்தனையோ குடும்பங்களை கடனாளியாக பண்ணியிருப்பது நம் சமுதாயத்துக்கே பெரிய அவமானம். வைதீக அம்சங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் தந்து கல்யாண செலவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அப்படி பண்ணி டாம்பீகமே இல்லாமல் சிம்பிளிஃபை செய்ய வேண்டும் என்று நானும் ஓயாமல் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். கேட்கிறவர்கள்தான் அபூர்வமாக இருக்கிறார்கள். வரதட்சணையும் சீர்சனத்தையும் கேட்பது பாபம் என்கிற உணர்ச்சி பிள்ளையை பெற்றவர்களுக்கு உண்டாக வேண்டும். ஒரு பெண்ணின் கல்யாணம் என்றால் இப்படி 10,000 செலவழிக்க வேண்டியிருப்பதால் தான் அந்த பெண்களையே வேலைக்கு விடுவது என்று ஆரம்பித்து அப்புறம் இதுவே ஃபேஷன் ஆகி நம்முடைய ஸ்திரீ தர்மத்துக்கே ரொம்பவும் கெடுதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆயுஷ்கால சேமிப்பும் போதாமல் கடன் கஸ்தி வாங்கித்தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற நிலையில் அநேக குடும்பங்களை வைத்திருக்கிற வரையில் நமக்கு மற்ற பரோபகார தொண்டுகள் ஜீவாத்ம கைங்கரியங்களை பற்றி பேசவே லாயக்கில்லை என்று தோன்றுகிறது. வெயில் காலத்தில் விசிறி குடை தானம், குளிர்காலத்தில் கம்பளி தானம், பஞ்ச காலத்தில் அன்னதானம் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் சிறப்பித்து சொல்லியிருக்கிற எல்லா தானங்களையும் விட வரதட்சணை என்று அதிகார பிச்சையாக தானம் வாங்குவதை நிறுத்துவதுதான் பெரிய தானம் என்று எனக்கு தோன்றுகிறது. மற்றதெல்லாம் ஒரு பீரியடுக்கு, அதாவது ஒரு காலகட்டத்துக்கு மட்டும்தான் பயன் ஆவது. வரதட்சணையோ இன்றைக்கு ஒருத்தனுடைய வாழ்நாள் முழுவதையும், அதாவது பெண்ணை பெற்றவனைத்தான் சொல்கிறேன், பாதிப்பதோடு எதிர்காலம் பூராவுக்கும் நம்முடைய சாஸ்திரியமான வாழ்க்கை முறையையும் சாஸ்வதமான ஸ்ரீ தர்மத்தையும் பாதிப்பதாக இருக்கிறது என்றபடியால் வரதட்சணை வாங்காமல் இருப்பது நிரந்தர தர்ம தானம் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் ஆடம்பர கல்யாணம், இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு பணமே இல்லை என்பதால் பெண்களை வேலைக்கு விடுவது, கடன்படுவது என்கிற மாதிரி கஷ்டம் ஏற்பட்டிருப்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை. இதற்காகத்தான் சற்று முன் கன்யாதான ட்ரஸ்ட் என்று ஒன்றை சொல்லி அதில் தங்கள் இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆகும்போது பாதி தொகை சேரும்படியாக பாலிசி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன். அந்த தொகையை ஒரு ஏழை பெண்ணை கூடிய மட்டில் எந்த சின்ன வயசில் கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கிற பெற்றோர் அல்லது கார்டியனிடம் விவாக செலவுக்காக ட்ரஸ்டிகள் பணம் கொடுப்பார்கள். மேரேஜபிள் ஏஜ், அதாவது திருமணத்துக்குரிய வயது என்று சர்க்கார் நிர்ணயம் செய்யும் வயசு வந்த பின் வரனே தேட ஆரம்பிப்பது என்று வைத்து கொண்டால் வரன் திகையவே அதற்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் என்று ஆகிறது. இதற்குள் அவள் வெறுமனே இருப்பானேன் என்று காலேஜில் படிக்க வைப்பதில், அவளுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேட் அல்லது PhD பண்ணின வரனாக தேடுவது, அதற்காக மேலும் 1 வருஷம் 2 வருஷம் ஆவதற்குள் இவளை சும்மா அகத்தில் உட்கார்த்தி வைப்பானேன் என்று உத்தியோகத்துக்கு அனுப்புவது, இதனால் அந்த PhD காரன் இவளுக்கு மேலே பெரிய ஆபீசராகவும் இருக்க வேண்டும் என்று மறுபடியும் வரன் தேடுவது என்று இப்படி போவதில் கன்னிகை என்பவள் மாமியே ஆகிவிடுகிறாள். இப்படியெல்லாம் இல்லாமல் சட்டப்படி நிர்ணயிக்கப்படும் மினிமம் வயசுக்கு 2 வருஷம் முன்னாலிருந்தே வரன் தேட ஆரம்பித்தால் அந்த லிமிட்டை பெண் கிராஸ் பண்ணின உடனேயாவது கல்யாணத்தை செய்துவிடலாம். இதிலேயும் சரி, மற்ற பல விஷயங்களிலும் சரி, மிடில் கிளாஸ், அதாவது மத்தியதர வகுப்பு ஜனங்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள். பணக்காரர்கள் கல்யாணத்தில் ஆடம்பரம் செய்வதால் ஹானி அடைவதில்லை. அவர்கள் நாங்கள் சிம்பிள் மேரேஜ் செய்கிறோம் என்று ஆரம்பித்தாலும் சமூகம் அவர்களை கொண்டாடுகிறது. ரொம்பவும் ஏழைக்கு எவனோ உதவி பண்ணிவிட்டு போகிறான், அவன் எத்தனை சிம்பிளாக பண்ணினாலும் ஐயோ பாவம், அவனால் முடிந்தது அதுதான் என்று லோகம் அனுதாபப்படுகிறது. மிடில் கிளாஸ் காரன்தான் 2 கெட்டானாக ஆடம்பரம் செய்யவும் வசதி இல்லாமல் சிம்பிளாக செய்தாலும் மற்றவர்களின் திட்டை வாங்கி கொண்டு அவஸ்தைப்படுகிறான். இவன் மட்டும் திட்டினால் திட்டட்டும் என்று பொய் அந்தஸ்து கொண்டாடி கொள்ளாமல் எளிமையாகத்தான் இருப்பது என்று ஆரம்பித்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அமிர்ததாரை தொடர்ந்து பொழியும். தென்னாருடைய பிரிவா புற்றி, என் நாட்டுவக்கும் மறைவா புற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவாசரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பிரிவாடி போற்றி.